மிதுனம் என்றாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 20 வயசு 24 வயசு ஆன மிதுனம் வருஷம் மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக எடுக்கணும். அதே சமயம் மிதுனத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் யாராக இருந்தாலும். இதெல்லாம் எங்கேயுமே உருப்படாதுன்னு பேரண்ட்ஸே திட்டுவாங்கல்ல, இதெல்லாம் தண்டை சோறு. அதுங்கெல்லாம் பல பேருக்கு சோறு போடுற அளவுக்கு மிதுனம் வர்றது ஆச்சரியமா இருக்கும். கடகத்தில் வந்து உங்கள் ராசிக்கு தான் அஷ்டம சனி விலகினாலும் நல்ல வாய்ப்புகள் கதவு தட்டுறச்ச கூட அதில் இப்படி இருக்குது, சின்ன விஷயமா இருக்குது, இப்படி சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விடும். அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்கள தேடி பதவி வரும். எனக்கு வேணான்னு தகராறு பண்ணால் கூட வரும், கௌரவம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும். சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது தமிழ் புத்தாண்டு? லாஸ்ட் 6 இயர்ஸாக நிறைய சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நான் சிம்மம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது என்னன்னா, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. கன்னிக்கு எப்படி இருக்க போகுது சார்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரோஷத்தை மட்டும் விட்டுருணும். அந்த டைம் கன்னிக்கு தெரியாத இயற்கை முறையான மருத்துவமே இருக்காது. நான் நிறைய பேரை ரிசர்ச் பண்ணேன், கற்பூர மாதிரி இருப்பாங்க. அவர்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னா, முதலீடு தப்பா பண்றதுக்கு கூடி வந்து அனுபவிக்கிற நேரம் கன்னி ஏமாற்றும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பரப வருடமா இருக்கட்டும், அடுத்தது பிளவங்க வருடமா இருக்கட்டும், இந்த வாட்டியெல்லாம் நீங்க செட்டில் ஆகலன்னா எப்பவுமே ஆக முடியும். மிதுனம் எப்படி இருக்க போகுது? மிதுனத்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பட்டீஸ்வரம் துர்க்கை ரொம்ப நல்லது. மிதுனம் என்றாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 20 வயசு 24 வயசு ஆன மிதுனம் வருஷம் மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக எடுத்துக்கும். மிதுனத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, பிளட் கிளாட் அதிகமாக ஆகிற ராசியில் மிதுனம் வருது. அப்போ அந்த ஆர்ட்டுக்கும் கழுத்துல இருந்து பிரெயினுக்கு போகிறதுக்கும் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக நான் பார்த்த வரைக்கும், நான் மெடிக்கலில் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக ரிசர்ச் பண்ணுவேன். அதே சமயம் மிதுனத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் யாராக இருந்தாலும். இருந்துட்டு ரெக்கவர் ஆகிடும், நிறைய நல்லது நடக்கும். எதிரிகளுடைய பயம் போகும், சத்ரு ஜெயம் ஏற்படும். வழக்கு இருக்கு, 10 வருஷமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கேஸ் இவங்களோட வழக்குல இருந்தவங்க இவங்க மேல கேஸ் போட்டவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடும், மன அழுத்தம் தீரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதுனம் தூங்கக்கூடிய வருஷம் பரப வருடம், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயம் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி, நான் ஏற்கனவே சொன்னது எல்லா மிதுனத்துக்கும் பொருந்தும். இந்த ஆர்ட் சம்பந்தம், இந்த பம்பிங் சொல்றேன். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில மிதுனம் வரும். அற்புதமான அமைப்பு இருக்கும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில எது வரும்னா மிதுனம் வரும். ஆன்மீகம், ஜோதிடம், குறி சொல்றது, போயிட்டு நல்ல இது பண்றது, ஹோமியோ கத்துக்கிறது, ஆயுர்வேதா கத்துக்கிறது, இந்த ரெகி கத்துக்கிறது, இது கத்துக்கிறது, அதெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில இந்த வருஷம் மிதுனம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், பல டக்குன்னு ஒரு தொழிலை மாற்றி பெரிய சக்சஸ்க்கு ரூட்டு மாற்றி வரக்கூடியவர்கள் மிதுனம் வரும். அதே போல படைப்பாளிகள், மீடியா துறையில, மீடியாவுக்கு அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது, டக்குன்னு வருது, இன்ஸ்டால ஃபேம் ஆகுறது, ஏதோ ஒரு ரீல்ஸ் போடுவாங்க, அது ஓகே ஆயிடுறது, அதுக்கப்புறம் பேர் புகழ் கிடைக்கிறது, நிறைய தெய்வீக அருள் கிடைக்கிறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு வரும். அதாவது இதெல்லாம் எங்கேயுமே உருப்படாதுன்னு பேரண்ட்ஸே திட்டுவாங்கல்ல, இதெல்லாம் தண்டை சோறு. அதுங்கெல்லாம் பல பேருக்கு சோறு போடுற அளவுக்கு மிதுனம் வர்றது ஆச்சரியமா இருக்கும். அதே போல வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணவங்கெல்லாம் இவங்களை சீட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வெக்கப்படக்கூடிய அளவுக்கு மிதுனத்துக்கு நல்ல டேரம். ஸோ நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டதெல்லாம் போதும், 10ல் சனி இருக்கும் அது இருக்கும்லாம்வாங்க, அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுதான் நடக்க போகுது. அப்போ அனுபவிக்கிறதுக்கு நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க, காலையில் சீக்கிரம் ஏந்துக்கிற வழியை பாருங்க. மிதுனம் என்றாலே புதன் தான் அதிபதி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவமானப்படாத மிதுனம் டெவலப் ஆகாது, அவமானப்படாத கன்னி டெவலப் ஆகாது. ஸோ எல்லா அவமானமும் இந்த பரப ஒரு இடத்தில் திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லது. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். கடகத்துல வந்து உங்க ராசிக்கு தான் அஷ்டம சனி விலகினாலும் 2ல் கேது 8ல் ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு. தடங்கல்கள் இருந்து தான் தீரும், எல்லாம் சுலபமா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே சமயம் முதுகு தண்டுவடத்தில் ஒரு கோளாறு வரும், கழிவு போற மலக்குடல் யூரினரி பார்த்து கண்டிப்பாக பார்க்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் தான் இந்த பரப ஒரு இடத்துல கொஞ்சம் பார்த்து. குலதெய்வ கோயில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் வந்து இப்போ கடகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் சொல்கிற கோயிலெலாம் நீங்கள் போகலாம். ஆனால் என்னன்னா, உங்களை அடக்கி வச்சாலும் கிரகம் உங்களை தூக்கி விடும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், மாற்றங்களுக்கு உண்டான காலகட்டம் பரப வருடம். ஸோ மாற்றங்கள் இவங்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு ஏற்படும், அது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும்.
அதுல அதே சமயம் என்னன்னா டிப்ரெஷன் வரும். ஆனா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு, சனியுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் யோசனை கொடுத்துக்கினே இருக்கும். ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. ஒண்ணுக்கு 2 வாட்டி சொல்லிருங்க சாமி. ஓவர் பெர்ஃபெக்ஷன் பார்க்க ஓவர் பர்ஃபெக்ஷன் தான் அந்த கடகம். ஒரே அவங்க சொல்றது மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க சரி, மற்றதெல்லாம் கொஞ்சம் சரி கிடையாது, எனக்கு தெரியும். நல்ல வாய்ப்புகள் கதவு தட்டுறச்ச கூட அதுல இப்படி இருக்குது, சின்ன விஷயமா இருக்குது, இப்படி சைட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுரும். அதனால திருப்பி பரமபதம் மாதிரி கீழே போயிட்டு மேலே போகும். அதனால இதுங்க நல்ல நேரம். சனி வேற 9ல் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் சனி வந்து உட்கார்ந்து இருக்கிறச்ச உங்களை டச் பண்ணலாமான்னு நினைச்ச மேலிடங்கள்லாம் பயப்படும். ஏன்னா இவர்களுடைய திறமைகள்லாம் அது ஒண்ணுமே இல்லை. நீச்சபங்க ராஜயோகம் இல்லை, எந்த யோகம் இல்லை, தசா புத்தி சரியில்லை. இருந்தாலும் கடகத்துக்கு நல்லது நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த கடகத்துக்கு வந்து பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம், பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், பிள்ளைகளுடைய மன அழுத்தங்கள் மாறுவது, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் கடகம் பார்க்கலாம். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள்லாம் தீரும். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் கெட்டி மேளங்களும் சுபகாரியங்களும் நண்பர்கள் வருவதும் உறவினர்கள் வருவதும் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆனா கடகம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும், முரண்டு பிடிக்கக்கூடாது. இந்த டைமில் யாரிடத்தில் பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நடிக்கணும். கடகத்துக்கு நடிப்பு வராது. அந்த நடிக்கக்கூடிய கடகம் பெரிய வெற்றிகளை பராபவரிடத்தில் பெறுவார்கள். அவங்க சும்மா இருந்தா கூட அவங்களை தேடி பதவி வரும். எனக்கு வேணான்னு தகராறு பண்ணா கூட வரும், கௌரவம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும். தங்கம் 25,000 ரூபாய் பெர் கிராமுக்கு போனா கூட நிறைய தங்கத்தை வாங்கக்கூடிய ராசியில கடகம் வரும். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மெயினாக குலதெய்வம், ஸ்ட்ரெச்சிங் கத்துக்கணும், நிறைய நீர் சாப்பிடணும், நிறைய நீருக்கு உண்டான பழங்களை சாப்பிடணும். அது உண்மை சாமி. கடகம் தண்ணி குடிக்கிறதே கம்மி தான். கிடைக்காது. ஏன் நீங்க மாட்டிக்கிறீங்களா? இல்ல சாமி, பார்த்திருக்கேன் நானு. கடகத்திற்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காலஸ்திரி வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. போயிட்டு வந்தா நிறைய திருப்பங்களை பார்க்கும். சாமி சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது தமிழ் புத்தாண்டு? பஞ்சவடி, திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில பஞ்சவடி. சிம்மம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்துல சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்து சிம்மம் தான் ஓடுது. மார்க்கெட் ஃபுல்லா சிம்மம் தான் பயந்து ஓடுது. அஷ்டம சனி. ஆக்சுவலா 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி என்பதை ஞாபகத்தில் வச்சு அவன் 8ல் போய் மறைவது நல்லது. ஆனா அதை வந்து யாருமே ஏத்துக்கிறது இல்லை. பயம், சூரியனுக்கு சனிப்பாக இப்படியே ஓட்டுறது. ஆனா இந்த சமயத்துல தான் சிம்மம் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வெல்த் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கட்டுறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 இயர்ஸா நிறைய சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நான் சிம்மம். ஆனா கோபத்தினால சிம்மத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அது கோபம் யாருக்கிட்ட வருதுன்னா அவங்க பண்றது. அதுக்கு மற்றவங்களை கிரகத்தை எப்படி சொல்ல முடியும்? அதை மட்டும் சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கினா நல்லா இருக்கும். அதே போல திடீர்னு யாராவது சொல்ற அட்வைஸை கேட்குது. சிம்மத்துக்கு நிறைய நல்லவங்க இருப்பாங்க, உதவி செய்ததுக்குன்னு ஹெல்ப்புக்கு வருவாங்க. அவங்கள போட்டு டேமேஜ் பண்ணிட்டோன்னா அவங்க விலகணும்னு புலம்புறது. அது மட்டும் கூடாது. சிம்மத்துக்கு உடற்பயிற்சி தான். சிம்மத்துக்கு வயிறு நரம்பு கோளாறும் கண்டிப்பா இருக்கும். சிம்மம் வந்து இப்படி அப்படி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாது. இந்த குரு வேற மாறுறதுனால விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கையாள சமயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். டக்குன்னு யாராவது வந்து மோசடி பேருவழிகள், அதாவது புகழ்ந்து பேசி அதை வாங்கு இதை வாங்கு, டபுள் டாக்குமெண்ட்ல போடுறது, ஏமாத்துறது, ஏதாவது சொல்லி காமிக்கிறது, இதிலெல்லாம் சிம்மம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே மாதிரி 24 வயது, அதாவது 2 பரியாயம் குரு முடிஞ்சவர்கள் கொஞ்சம் எழுத்துலையும் வண்டி வாகனத்திலையும் கவனமா இருக்கணும். அதுல செவ்வாய் திசை வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் விஷயத்துல, குடும்பத்துல சொந்தக்காரங்களால தொந்தரவு வர்றது, இதெல்லாம் சிம்மத்துக்கு கொஞ்சம் காணப்படுறதா தான் நான் பார்க்குறேன் என் ரிசர்ச்ல. அதே போல அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சனி திசையுடைய தாக்கத்திலே இருந்தாலும் முட்டி வலியெல்லாம் பார்த்துக்கிறது, கால் பாதத்தில் நகங்கள்ல கவனமா இருக்கிறது, வண்டியில கொஞ்சம் வித்த காட்டாம வழுக்கலான இடங்கள், அதுல இந்த மார்பிள் இருக்குது, படிக்கட்டு இருக்குது, இடங்கிறது, விஷஜந்து, வளர்ப்பு பிராணிகள், இந்த காட்டு விலங்குகள், ட்ரெக்கிங் போறேன், அதை போறேன், இதை போறேன்னா எங்காவது தொடர்ச்சியா ரெடியா இருக்கும், விஷஜந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்மம் கொஞ்சம் இரவு நேர பயணம்லாம் முக்கியம் இந்த காலத்துல. இதெல்லாம் பண்ணோம். அந்த சமயத்துல ரொம்ப கண்டிப்பா போனோம்னா வீட்டுல இருந்து கிளம்புறச்சு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறது, ஏதாவது இல்லைன்னா எலுமிச்சத்தை உருட்டிட்டு போறது, சந்தோஷமா. இதெல்லாம் வந்து ஒரு உயிர் பலி. அது எலுமிச்சம் என்பது ஒரு ராஜக்கனி. ஸோ இது நம்மளை காப்பாற்றுமானா காப்பாற்றும். அது நீங்க உங்க இஷ்டம், நம்புறது நம்பாது உங்க இஷ்டம், இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் சிம்மத்துக்கு கண்டிப்பாக சத்துருக்களிலிருந்து ஜெயம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாம், மன அழுத்தம் தீரும். தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோ தங்கி பக்காவா ரெக்கவர் ஆயிடுவீங்க. ரொம்ப நாளா இருந்த பயம் போயிடும். இதெல்லாம் ஏற்படும். அதே போல பெற்றோருக்கு ரொம்ப நல்லது வரும்.
இந்த டைம். பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவாங்க. பெற்றோர்கள் சக்சஸ் ஆனா நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அதனால அதெல்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது எங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. வாகனங்கள் அதிகமாக மாற்றங்கள், நிறைய டிராவல், நிறைய சந்தோஷம், நிறைய சுற்றுலா இடம், நிறைய கோயில், நிறைய ஆடை ஆபரணங்கள், நிறைய லெவலுக்கு இருக்கிற பொருளே மாத்தி மாத்தி வாங்குறது, பெர்ஃப்யூம் வாங்குறது, காஸ்ட்லி வாட்சஸ் வாங்குறது, எல்லாமே சிம்மத்துக்கு வரும். ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். ஸோ இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அதே சமயம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி, அது உறவா இருந்தாலும் புருஷன் சொன்னா கூட எதுக்கு, ஏன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கோபமா கேட்காதீங்க. எனக்கு சரியில்லைன்னு செல்வி சொன்னா, அதனால என் கையெழுத்து வாங்கி நீ மாட்டிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி, என்னை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து போடுறது தேவையான்றது யோசிக்கிறது சிம்மத்துக்கு நல்லதாக தான் நான் படுறேன். சூப்பர் சூப்பர். செக்ல ரொம்ப கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்து கடன் வாங்குறதெல்லாம் இந்த சமயத்துல வேணாம். ஜாலியா இருக்கிறது போதும், சந்தோஷமா இருந்தாவே போதும். நிறைய வரும். அடுத்த 2027 ஜூனுக்கு பிறகு ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கும். இப்போ குரு 5க்கும் 12க்குரிய, இது 5க்கும் 8க்குரியவன் 12இல் உச்சம் பெறுகிறார் என்பதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியமும், இந்த ரோஷம், அதிகமான ரோஷம் இருக்கிறது யாருன்னா சூரிய ராசியில சிம்மம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிகாரம் 3 குரங்கு பொம்மையை வாங்கி வச்சு ஊதுபத்தி காட்டுறது தான் நல்லது. கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா நல்லது. நிச்சயமா சார், நிச்சயமா. கன்னிக்கு எப்படி இருக்க போகுது சாமி? அடுத்தது கன்னியா ராசிக்காரர்கள் புதன் தான் அதிபதி இவர்களுக்கு. ஏற்கனவே 7ல் சனி, அது கண்ட சனி எந்த சனியாக இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரோஷத்தை மட்டும் விட்டுறணும் அந்த டைம்ல. அதே சமயம் 7ல் சனி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், அற்புதமா நடக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா டக்குன்னு ஒரு எல்லாமே ஜெர்க்காய் மாறும். சமாதானம் பண்ணிக்கணும், தைரியம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கன்னிக்காக நிறைய பேர் உழைப்பார்கள். கன்னி எவ்வளோ கோவப்படும், எவ்வளோ பிரச்சனை பண்ணும், அவமானப்படுத்தும். ஆனாலும் அதையெல்லாம் மறந்து உறவுகள், நட்புகள்லாம் கன்னிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. ஆச்சரியமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், தெய்வ மார்க்க பயணங்கள், தடைகளாக இருந்தாலும் 6ல் 12லும் சர்ப கிரகங்கள் இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். சனி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இவர்களை அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னில் ஃபேடு ஆகுறதெல்லாம் வரும். கன்னிக்கு இந்த ஸ்கின்ல ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே பறி போன மாதிரி. அதுல குறிப்பா கன்னி லேடிஸ் இருக்காங்கல்ல, ஒரு சின்ன பேச்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவங்க ஏந்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மாறிடும், நிறைய மாறும். இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. கன்னி இது ஒரே ஒரு விஷயம்தான், ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த சென்சிட்டிவ்லேருந்து கொஞ்சம் மாறணும். இப்போ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கன்னி ஒரு யோகா பண்ணணும்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கன்னியுடைய பிளஸ் என்னன்னா யோகா மாஸ்டர் ஆயிடுவான். கன்னி ஒரு ஜிம்மு போங்கன்னா ஜிம்மில் வித்தகாரங்கள் ஆயிடுவான். இந்த கலைகளை கற்றுக்கொள்வது, குறிப்பாக உடலை மெயின்டைன் செய்வதெல்லாம் கன்னிக்கு தெரியாத இயற்கை முறையான மருத்துவமே இருக்காது. நான் நிறைய பேரை ரிசர்ச் பண்ணேன், கற்பூரம் மாதிரி இருப்பாரு. அவர்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத அவர்களுக்கு ஆலோசனை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா விரோதி ஆயிடும். அம்மாவா இருந்தாலும் விரோதி, அப்பாவா இருந்தாலும் விரோதி, அண்ணனா இருந்தாலும் விரோதி, புரோஷனா இருந்தா செத்தான். ஸோ இதுதான் கன்னிக்கு இருக்கிற மைனஸ். பட் கன்னி என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே 12 ராசியில கற்பூரக்காரர், அதுக்கு அடுத்தது சிம்மம் வரும். ஆனா இவர்களுக்கு இவர்களை தட்டி கொடுத்துக்கினே இருக்கணும். இந்த பொமரேனியன் டாக் பார்த்திருக்கீங்களா? தடவிட்டே இருக்கும், தடவினே இருக்கும், படுத்துக்கிட்டே இருக்கும், தடவிட்டு இருக்கும். ஆமா, அதை நம்ம பெட்டு தானே இப்படி தட்டினீங்கன்னா கச்சிரும். ஐயோ இவ்வளவு நாள் நமக்கு சோறு போட்டானே, நம்மளுடைய எஜமானெல்லாம் பார்க்காது. அது போலதான் இவர்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் இவங்களை ஏதாவது நம்ம ஒன்று சொல்லிட்டோமோ அதை பிடிச்சிப்பாங்க. அதுல இருந்து ஐயோ போதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளே சரண்டர் ஆயிட்டு வந்துடும். அந்த ஒரு கேரக்டர் மாற்றக்கூடிய கன்னி உலகத்தை ஆழ்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரப வருடத்தில் ரிஷபத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கோ கன்னிக்கு அந்த பலம் உண்டு. அதுல வேற குரு 11ல் வந்தாலும் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். முதலீடு தப்பா பண்றதுக்கு கூடி அனுபவிக்கிற நேரம் கன்னி ஏமாந்துடும். அது எதனால ஏமாந்துரும்? கத்துறதோ இல்லை அசால்ட்டா இருக்கிறதோ, இந்த முயலாம கதை மாதிரி இருக்கிறதோ, அதுல கொஞ்சம் கன்னி பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். பட் இளம் வயதை சார்ந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். கன்னியாவுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும். கன்னியுடைய குழந்தைகளுக்கு, வம்சங்களுக்கு, பேரனுங்களுக்கு, பேத்திகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்ணுகளுக்கு, கன்னி இருக்கக்கூடிய வீட்டில் இவங்களுக்கெல்லாம் வாரிசுக்கும் வம்சத்துக்கும் அதிகமா நல்லது நடக்கக்கூடிய காலம். நிச்சயமா சார், நிச்சயமா. துலாம் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்காரர்களுக்கு மேல்மலையனூர் தான் என்னுடைய சஜஷன். அங்காளம்மன் ரொம்ப நல்லது. பேய் மேடையில உட்கார்ந்துட்டு வர்றது நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பரப வருடமா இருக்கட்டும், அடுத்தது பிளவங்க வருடமா இருக்கட்டும், இந்த வாட்டியெல்லாம் நீங்க செட்டில் ஆகலன்னா எப்பவுமே ஆக முடியாது.
சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உங்களுக்கு. சனி 6ல் உட்காந்துருக்கிறான். எல்லா லெவல்லையும் உங்களுக்கு பண்ணுமா. சும்மா ஜோசியத்தை டெய்லி பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை 5ல் ராகு இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. 11ல் கேது இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே நல்ல தெய்வ மார்க்கங்கள், தெய்வத்துக்கு திருக்கொடைகள் கொடுப்பது, கொடைகள் கொடுப்பது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? பணம் வந்தால் தானே நடக்கும். ஸோ எல்லாமே நல்லது இருக்கும். ஆனால் துலாத்துக்கு நான் நிறைய விஷயத்துல பார்த்தது எலும்புகள் வீக்காக இருக்குது, அலர்ஜி வர்றது, அதே போல் அவர்களுக்கு முட்டை வலிகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். தயவு செய்து உங்களை ஃபிட்னஸாக நீங்கள் கொண்டு போயிடுங்க. நிறைய ஃபிட்னஸ் எடுக்கக்கூடிய துலாம் பெரிய வெற்றிகள் ஏற்படுவார்கள். தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி பராபவ இடத்தில். தொழில் போயிடலாம், வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ரெடியாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் செல்வி சொன்னா வீட்டுக்கு அனுப்பினாலும் எனக்கு ஒரு வேற ரூட்டு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். இளம் வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, வண்டிகள் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், நிறைய நல்லது நடக்கிறது. குருபலமே இல்லை என்றாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ராசி, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ராசி, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய ராசி, பழைய கடன்கள் செட்டில் ஆகக்கூடிய ராசி, தேகாரகத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கு உண்டான மருந்துகள் மாத்திரைகள் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பது, இதெல்லாம் சீரும் சிறப்பும் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்லது கிடைக்கும். அதே சமயம் தொழில் இன்னொன்று கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற தொழில பேப்பர் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு தொழில் கிடைச்சிட்டு பிறகு நம்ம ஸ்டைலா விட்டுறது, இல்லைன்னா அவனே துரத்துனா அது வேற விஷயம். அது ஒண்ணும் அது பண்ண முடியாது. அது நிறைய நடக்கும் உங்களுக்கு. ஆனா இது நடக்காம பார்த்துக்கும். அதே போல உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். துலாத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு சரியா பண்ணலன்னு வச்சுங்களேன், இல்லைங்க இது பண்ணா சரியா வராதுன்னு முதலாளிக்கே அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ எந்த முதலாளிக்கு பிடிக்கும்? அதனால கொஞ்சம் கவனமா இருந்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி, நிறைய உலக விஷயத்தை அதிகமாக தெரிஞ்ச ராசிகள் எது இருக்கும்னா துலா இருக்கும். ஏன்னா புத்தக அறிவு அதிகம், நாலேஜுகள் அதிகம், நோண்டிக்கினே இருக்கும், நிறைய இருக்கும். அது ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பு. அது சனி வேற உச்சம். அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்னா 10ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். துலா ராசியில சந்திரன் அவன் ராசிநாதனா உங்களுக்கு இருக்கிறவன் தொழிலுக்கு கொடுக்குறவன். ஸோ இவங்களுக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு தொழிலோடு இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜஸ் நமக்கு அட்வைஸ் வேணும்னா துலாத்துக்கிட்ட கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான அட்வைஸ் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய துலா நண்பர்கள் இருக்கக்கூடியவர்கள் நிறைய விஷயத்தை ஜெயிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். இவங்க மற்றவங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியும். விருச்சிக ராசி எப்படி இருக்க போகுது?